நெட்ஃபிளிக்ஸ்ல ஹீரா மண்டின்னு சொல்லிட்டு வெப் சீரிஸ் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ஹீரா மண்டியோட கதை எதை பேஸ் பண்ணதுன்னு பாத்தீங்கன்னா தவாய்ஃப்னு சொல்லப்படும் பெண்களோட கதை. இன்ஃபேக்ட் இன்னைக்கு அந்த தவாய்ஃப்ஸ் வாழும் இடமே ரெட் லைட் ஏரியாவா மாறி கிடக்குது. ரெட் லைட் ஏரியானும் போதே அந்த பெண்கள் யாருன்றது நமக்கு புரிஞ்சு போயிடும். தவாய்ஃப் அப்படின்ற வார்த்தையை இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அதுக்கு காட்டக்கூடிய மீனிங் வந்து வேசி, அதாவது தாசி. ஸோ தவாய்ஃப்ன்ற பெண் வந்து எல்லாரும் முன்னாடியும் சபையில டான்ஸ் பண்ணுவா, என்டர்டெயின் பண்ணுவா, மற்ற எல்லா வேலைகளும் பண்ணுவா. ஆனா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா, அதாவது மன்னர் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மன்னனோட பசங்களும் மேல் ஜாதிக்காரங்களோட பசங்களும் அந்த தவாய்ஃப்ஸ் கிட்ட டான்ஸ் கத்துக்கவும், மியூசிக் கத்துக்கவும், மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற மேனர்ஸ் கத்துக்கவும் தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரு காலத்துல அந்த தவாய்ஃப்ன்ற பெண்கள் வந்து ரொம்பவே டீசெண்டா, டிக்னிட்டியோட மற்றவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வழிகாட்டியா தான் வாழ்ந்திருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்க மேல உள்ள அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிடுச்சு. சோ எதனால இந்த மாற்றம்? டீசெண்டா வாழ்ந்தவங்களை எதுக்காக தாசியா மாத்திட்டாங்க? அண்ட் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது யாருன்றதையும் அண்ட் அந்த தவாய்ஃப் பெண்களோட இன்னைக்கு பிரசன்ட் சிச்சுவேஷன் என்னன்றதையும் இந்த வீடியோல டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். ஒரு காலத்துல தவாய்ஃபும் இருந்தாங்க, தாசியும் இருந்தாங்க. பட் ரெண்டு பேருமே தனித்தனி கேட்டகரி. ஆனா காலப்போக்கில் என்னாச்சு, ரெண்டுமே ஒன்னாயிடுச்சு. இன்னைக்கு பிரசன்ட் டேல பாகிஸ்தானோட லாகூர் பகுதியில தான் இந்த ஹீரா மண்டி இருக்கு. காலையில பயங்கர பிஸியான மார்க்கெட்டாகவும் நைட் ஆக ஆக ரெட் லைட் ஏரியாவை மாறி போயிடும். இன்னைக்கு பிரசன்ட் டேல தான் இந்த சுச்சுவேஷனை தவிர இந்த கான்செப்ட் ஆரம்பிக்கப்பட்டப்போ அந்த தவாய்ஃப் பெண்கள் வந்து வேற மாதிரி செம்மையான லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்திருக்காங்க. 1584 1584 முகலாய மன்னன் அக்பர் வந்து தன்னோட அரண்மனையை ஃபத்தேபூர் சிக்ரின்னு சொல்லப்படும் இடத்துல இருந்து லாகூருக்கு மாத்திட்டாரு. அதனால அந்த லாகூர் வந்து முகல் எம்பரோட கேபிட்டல் ஸ்டேட்டா மாறி போச்சு. மன்னனே அங்க வந்துட்டார் அப்படின்னா அந்த மந்திரிகளும் சேனைகளும் இன்னும் அந்த ஃபத்தேபூர்லயே இருப்பாங்களா? சோ அவங்களும் லாகூருக்கு வந்துட்டாங்க. அதனால அக்பர் வந்து தன்னோட அரண்மனைக்கு பக்கத்திலேயே ரெசிடென்ஷியல் ஏரியா ஒண்ணு கட்டி இவங்க எல்லாரையும் அங்க தங்க வச்சிட்டாரு. அந்த இடத்துக்கு ஷாஹி மொஹல்லான்னு பேர் வச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடம் வந்து மெயின் பிளேஸா மாறி போச்சு. சோ அரண்மனையில வேலை செய்யும் ஆட்கள், மந்திரிகள், சேனைகள் இவங்களோட என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஆப்கானிஸ்தான்ல இருந்து பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்கள பாட்டு பாட வைக்கிறது, டான்ஸ் ஆட வைக்கிறது, இந்த சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டு கண்ணோட்டத்துல மட்டும் அங்க வர வச்சிருக்காங்க. அவங்களும் அங்க வந்து இந்த பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதுன்னு சபையில உள்ளவங்களை என்டர்டெயின் பண்ணிருக்காங்க. அந்த ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா அந்த பெண்கள், அவங்கள தான் தவாய்ஃப்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த டான்ஸை முஜ்ஜான்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது மட்டும் கிடையாது, அந்த கலையை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. அதாவது அந்த டான்சிங் ஸ்டைலு, எப்படி பாடணும் அண்ட் சபையில மற்றவங்க கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்ற மேனர்ஸ், இது போல நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கறதும் அவங்களோட வேலை தான். அவங்களோட அந்த டான்ஸ் அவ்வளோ அழகா இருந்ததாலையும், பாட்டு இனிமையா இருந்ததாலையும் அண்ட் மற்றவங்க கிட்ட அவங்க பிஹேவ் பண்ணும் அந்த மெத்தட் அவ்வளோ டிக்னிட்டியோட இருந்ததாலையும் மற்ற சின்ன சின்ன நாடுகளோட மன்னவர்களோட பசங்களையும் மேல் ஜாதிக்காரங்களோட பசங்களையும் அந்த டான்ஸ், மியூசிக், மேனர்ஸ் இதெல்லாம் கத்துக்கணும்ன்றதுக்காக அந்த தவாய்ஃப்ஸ் கிட்ட அனுப்பி வைப்பாங்க. சோ தங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்கும் டீச்சரா தான் தவாய்ஃப் பார்க்கப்பட்டாங்க. அதனாலேயே அவங்களுக்கு நல்ல மரியாதையை கொடுப்பாங்க. அண்ட் சொசைட்டில அவங்க வந்து நல்ல டிக்னிஃபைடான பீப்புள்ஸ் என்ற ரேஞ்சில தான் வாழ்ந்தாங்க. பட் காலத்தோட கொடுமை எந்த அளவுக்கு அந்த தவாய்ஃப் பெண்கள் வந்து மரியாதையா கன்சிடர் பண்ணப்பட்டாங்களோ அதை விட ஜாஸ்தியா அந்த தவாய்ஃப்ஸ் மேல நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகி அந்த தவாய்ஃப் வார்த்தைக்கு மீனிங்கே மாறி போச்சு. அது எப்போ நடந்ததுன்னா அக்பரோட வரிசையில் முகமது ஷான்னு சொல்லப்படும் மன்னனோட ஆட்சி காலத்தில் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த நாதிர் ஷான்னு சொல்லப்படும் ஈரான் நாட்டோட மன்னன் இந்தியாவை அட்டாக் பண்ணான். இந்த முகமது ஷான்னு சொல்லப்படும் மன்னன் வந்து பெருசா எந்த இன்வால்மெண்ட்டுமே இல்லாத ஆளு, தன்னை சுத்தி இன்பம் மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. அதனால அந்த நாதிர் ஷா இந்தியாக்குள்ள வந்து என்னெல்லாம் லூட் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு போயிட்டான். அந்த நாதிர் ஷாக்கு அடுத்து வந்த மன்னன் அகமது ஷா அப்தாலி வந்து 17th centuryல இந்தியாவை வந்து அட்டாக் பண்ணான். அந்த அப்தாலி இந்தியாவை வந்து இன்வைட் பண்ணதை பார்த்துட்டு ஜனங்க அப்படியே பயந்துட்டாங்க. நாம சாப்பிடும் சாப்பாடு, தண்ணி மட்டும்தான் நமக்கு சொந்தம், அது எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அப்தாலியோட தாக்குதல் அந்த அளவுக்கு இருந்தது. அந்த அகமது ஷா அப்தாலி வந்து முகலாட்சியில இருந்த ஒரு இடத்தையும் விட்டு வைக்கல, இன்க்ளூடிங் அந்த தவாய்ஃப்ஸ் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இடமான அந்த ஷாஹி மொஹல்லாவையும் விட்டு வைக்கல. கும்பலா பெண்களை பார்த்த உடனே இது அப்படிப்பட்ட இடம் தான் நினைச்சு அவங்களோட ஆண் புத்தியை காட்டியிருக்காங்க. அண்டு அந்த இடத்த வேஷ்யாலயமா மாத்திட்டாங்க. வேஷ்யாலயம் அப்படின்னா தாசிகள் வாழும் இடத்தை தான் வேஷ்யாலயம்னு சொல்லுவாங்க. அந்த மன்னனோட சேனைகள் எங்கிருந்தாவது பெண்களை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு வந்து இந்த வேஷ்யாலயத்துல வச்சிடுவாங்க. இப்படிதான் லாகூர்ல முதல் தடவை ரெட் லைட் ஏரியாவே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த தவாய்ஃபோட நிலைமை எப்படி மாறி போச்சுன்னா,
உடம்ப வித்து தான் ஆகணும்ன்ற கட்டாயம் அவங்களுக்கு வந்துடுச்சு. ஏன்னா அவங்களோட அந்த கலைகள், அந்த மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து சம்பாதிக்கணும்ன்ற நிலைமை இப்போ அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அதை கத்துக்கிறதுக்கு யாருமே வர்றது கிடையாது. ஸோ அவங்களோட வயிற்று பசியை போக்க அவங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. இப்படி போய்கிட்டு இருந்த அவங்களோட வாழ்க்கையில அகைன் 18th செஞ்சுரியில் என்ன ஆகுது, ரஞ்சித் சிங்னு சொல்லப்படும் மன்னன் வந்து அந்த ஆப்கான்ஸை ரவுண்டு கட்டி தோக்கடிச்சு அந்த லாகோரோட மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டாரு. அந்த ரஞ்சித் சிங் மன்னனுக்கு இந்த டான்ஸ் மியூசிக் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால அந்த தவாயிஃப்ஸ் பெண்களை அந்த கோரமான வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு அகைன் உங்களோட சேவைகளை கண்டினியூ பண்ணுங்கம்மா, இனி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த பழைய வாழ்க்கையை மறந்து தூக்கி போட்டுட்டு உங்களோட அந்த தவாயிஃப் கல்ச்சரை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு. இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா, அந்த ரஞ்சித் சிங் மன்னன் வந்து அந்த வேஷாலையாலேயே வாழ்ந்த மோரான்னு சொல்லப்படும் முஸ்லிம் மதத்தை சேர்ந்த பஞ்சாபி பெண்ணை 1806 1806 கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதனால அந்த பொண்ணு வந்து மகாராணி ஆயிட்டா. இதுல பாத்தீங்கன்னா ரஞ்சித் சிங் வந்து சிக் மதத்தை சேர்ந்தவர். அதனால அந்த சிக் கம்யூனிட்டி வந்து ரஞ்சித் சிங்கை ரொம்பவே ஹேட் பண்ணாங்க. பட் அதெல்லாம் அப்படி தூக்கி போட்டுட்டு ரஞ்சித் சிங் வந்து தன்னோட மனைவி மோரான நாணயங்கள் அச்சிட்டு இருக்காரு. அண்ட் மோரானோட பேர்ல மசூதியை கட்டியிருக்காரு அண்ட் மேன்ஷனும் கட்டியிருக்காரு. அதனாலேயே அந்த மோரான் என்ற பெண்ணை மோரான் சர்க்கார்னு கூட சொல்லுவாங்க. முகலாய டைம்ல அகமது ஷா அப்தானியால் அபேண்டன் செய்யப்பட்ட இடத்தை எல்லாம் ரஞ்சித் சிங் வந்து மறுபடியும் புதுப்பிச்சு ஓபன் பண்ணி விட்டுட்டாரு, இன்க்ளூடிங் அந்த ஷாஹி மொஹல்லா. அதுக்கப்புறம் ரஞ்சித் சிங்கோட மரணம் நடக்குது. அதனால அடுத்து யாரு தலைமை தாங்குவாங்கன்ற கொஸ்டின் வந்தப்போ ரஞ்சித் சிங்கோட மந்திரிகள்லயே முக்கியமான மந்திரி வந்து ஹீரா சிங் டோகரா. அந்த ஹீரா சிங் தான் சிக் டைனஸ்டியை தலைமை தாங்க ஆரம்பிச்சாரு. சோ அந்த ஹீரா சிங் ஆட்சி நடத்தின காலத்துல அந்த அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த இந்த ஷாஹி மொஹல்லால ஜன நடமாட்டம் அதிகமா இருந்த காலத்தினால அங்க ஏதாவது பஜார் மாதிரி ஒண்ணு வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த நவதானியங்கள் லைக் இந்த கிரெயின்ஸ், செரல்ஸ் இதெல்லாம் சேல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹீரா சிங் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணதால அந்த இடத்துக்கு ஹீரா சிங் டி மண்டி நேம் வந்தது. அது காலப்போக்கில் ஹீரா மண்டியா மாறி போச்சு. இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, ஹீரா அப்படின்னா டைமண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல டைமண்ட் பிசினஸ் நடந்தது, டைமண்ட் மார்க்கெட் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. மேபி டைமண்ட் பிசினஸ் நடந்திருக்கலாம், பட் இந்த நேம் வந்து ஹீரா சிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணதால தான் வந்தது. ஸோ அந்த ஹீரா மண்டியில கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த நவதானிய மார்க்கெட் அண்ட் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தவாயிஃப்ஸோட வீடு இருந்தது. நல்ல பண வசதி உள்ளவங்க என்டர்டெயின்மெண்ட்காக இந்த டான்ஸ் மியூசிக் எல்லாம் கேட்க அங்க போவாங்க. அதனால அந்த நவதானிய மார்க்கெட்ல எப்பவுமே ஜன நடமாட்டம் இருந்துகிட்டே தான் இருந்தது. இந்த சீக்கியர்களோட ஆட்சி காலத்திலும் தவாயிஃப்ஸ்க்கு நல்ல மரியாதையும் இம்பார்ட்டன்ஸும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் அந்த ஷாஹி கஜானால இருந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை இந்த தவாயிஃப்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பட் காலத்தோட கொடுமை அகைன் இங்க என்ன நடக்குது, ஆங்கிலோஸ்க்கும் சீக்கியர்களுக்கும் யுத்தம் நடக்குது. அதை வந்து ஆங்கிலோசிக் வார்னு சொல்லுவாங்க. அதுல சீக்கியர்கள் தோத்து போயிட்டாங்க, ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து லாகோரை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் இந்தியாவுக்கு வந்தது பிசினஸ் பண்ணதான். ஸோ வந்த முதல் வேலையை என்ன பண்ணாங்க, அந்த முஜரா டான்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது அந்த தவாயிஃப்ஸ் ஆடும் அந்த டான்சிங் ஸ்டைல் முஜரா, அதை பேன் பண்ணாங்க. அந்த ஹீரா மண்டியில மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இந்த தவாயிஃப்ஸ் இருக்காங்களோ அங்கெல்லாம் லைசன்ஸ் கம்பல்சரி சிஸ்டம் கொண்டு வந்து அங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் யாரெல்லாம் டாக்ஸ் பே பண்ணாம விட்டாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தாங்க. அண்ட் டாக்ஸ் கட்டாத பெண்கள் கிட்ட விதவிதமான மெத்தட்ல அட்ராசிட்டிஸ் பண்ணாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த தவாயிஃப் பெண்கள் வந்து மேக்சிமமா படிக்காதவங்கள தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மியூசிக் டான்ஸை தவிர வேற எதுவுமே தெரியாது. அதனால அவங்களை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக உடம்பு வித்து தான் ஆகணும்ன்ற கட்டாயம் அவங்களுக்கு மறுபடியும் கிரியேட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஷாஹி மொஹல்லாக்கு பக்கத்திலேயே இந்த பிரிட்டிஷ்காரங்களோட கேம்ப்ஸ் இருக்கும். அதுலதான் அந்த பிரிட்டிஷ் சேனைகள் இருப்பாங்க. ஸோ இந்த தவாயிஃப்ஸோட அந்த சிச்சுவேஷனை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் எதை சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாட்கள் போன பிறகு அந்த இடத்துல இந்த பிளேக் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அந்த சமயத்துல அந்த பிரிட்டிஷ் சேனைகள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தவாயிஃப் பெண்கள் வந்து அகைன் அந்த முஜரா டான்ஸை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல கொஞ்ச நாட்களுக்கு நல்லா ஓடுது, மறுபடியும் மோசமா போகுது, மறுபடியும் நல்லா ஓடுது, மறுபடியும் மோசமா போகுது. இப்படி அந்த தவாயிஃப் பெண்களோட வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து போகுது. அதனாலேயே அந்த ஹீரா மண்டி அப்படின்னா டபுள் மீனிங்கா மாறி போச்சு. டபுள் மீனிங்னா டபுள் மீனிங் கிடையாது, ரெண்டு மீனிங். ஒன்னு வந்து பொழுதுபோக்கு இடம், இன்னொன்னு வந்து உடம்ப விற்கிற இடம். ஹீரா மண்டியில வாழும் தவாயிஃப் பெண்களோட கான்ட்ரிபியூஷன் என்டர்டெயின்மெண்ட்ல மட்டும் கிடையாது, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பிரிட்டிஷர்ஸை எதிர்த்து எப்படி ஃபைட் பண்ணணும்னு பிளான் பண்ணுவாங்க இல்லையா, அதை பிளான் பண்ணக்கூடிய ஒரு இடமா, ஒரு ஹாட்ஸ்பாட்டா அந்த ஹீரா மண்டி இருந்திருக்கு. அந்த ஹீரா மண்டியில வாழ்ந்த சில தவாயிஃப் பெண்களான கௌஹர் ஜான், ஹுஸ்னா பாய், அசிசுன் பாய், வித்யாதர் பாய் இவங்கெல்லாம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை பணமாகவும் கொடுத்தாங்க. அண்ட் பிரிட்டிஷ்
அரசாங்கத்தை எதிர்த்து பயங்கர சேலஞ்சிங்காகவும் நின்னாங்க. அதனால ஆங்கிலேயர்கள் மறுபடியும் அந்த முஜராவை பேன் பண்ணாங்க. ஸோ முதல்ல சொன்ன கான்செப்ட் தான், அந்த லைசன்ஸ் இருக்கணும், டாக்ஸ் பே பண்ணணும்னு சொன்னதால இவங்க வந்து அவங்களோட பழைய லைஃப் ஸ்டைலுக்கு மறுபடியும் போயிட்டாங்க. ஸோ நாட்கள் போக போக அவங்க ஃப்ரீடம்காக பண்ண அந்த கான்ட்ரிபியூஷன் யாருக்குமே சுத்தமா ஞாபகமே இல்லாம போயிடுச்சு. அண்ட் தவாயிஃப்ஸை பார்க்கப்பட்ட கண்ணோட்டமே மாறி போச்சு. அதுக்கப்புறம் 1947 இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது. அந்த டைம்ல இந்தியால இருந்து பாகிஸ்தான் தனியா டிவைட் ஆயிடுச்சு. அப்போ லாகூர் வந்து பாகிஸ்தான்ல போயிடுச்சு. அதனால ஹீரா மண்டியில இந்த முஜ்ரா தவாயிஃப் கல்ச்சர் எல்லாம் அகைன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்தது. 1978 வரைக்கும் ஹீரா மண்டி வந்து பிஸியான மார்க்கெட்டா தான் இருந்தது. பட் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, முகமது ஜியா உல் ஹக்னு சொல்லப்படும் மிலிட்டரி ஆபீசர் பாகிஸ்தானுக்கு 6வது பிரசிடென்ட் ஆனாரு. அந்த பிரசிடென்ட்டுக்கு இஸ்லாமிய மதத்துப்படி அந்த முஜ்ரா வந்து கரெக்ட் கிடையாதுன்னு தோணிருக்கு. அதனால அந்த முஜ்ரா கல்ச்சரை கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாரு. அகைன் இந்த தவாயிஃப் பெண்கள் வந்து பணத்தை சம்பாதிக்க தாசிகள் ஆயிட்டாங்க. அதுதான் அந்த ஹீரா மண்டி கடைசியா ரெட் லைட் ஏரியா ஆன சமயம். அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் காலையில பயங்கர பிஸியான மார்க்கெட்டா இருக்கும், நைட் டைம்ல இட்ஸ் ரெட் லைட் ஏரியா. சோ இந்த ஹீரா மண்டியோட ஸ்டோரியில அந்த தவாயிஃப் பெண்களோட வாழ்க்கை வேற மாதிரி ஸ்டார்ட் ஆகி இப்போ வேற மாதிரி கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கு. காலமும் சிச்சுவேஷனும் தான் அவங்க லைஃப் இப்படி மாத்திடுச்சு. ஸோ இதுதான் ஹீரா மண்டியோட ஆக்சுவல் ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.